வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவெங்கட். வணக்கம் மேம். ஒருத்தர் வந்துட்டு தான் கோயில் கட்டலான்ட்டு இருக்காரு. பட் எந்த காலகட்டத்தில அவரு கட்டணும் அப்படின்றது அவரோட கேள்வி மேம். இந்த கோவில் கட்டுவதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த அமைப்பு இருக்குமானா சிலருக்கு மட்டும்தான் அது பாக்கியமாக அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். எல்லா காலகட்டங்கள்லையும் கோவில் கட்டுவதற்குண்டான எண்ணம் ஒரு ஜாதகருக்கு தோற்று வைக்குமானா அதுவும் இல்லை. அவங்க ஜாதகத்துல ஒன்று குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கும் போது, ஏன்னா கால புருஷனுக்கு 9ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் இணையும் போது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கும். இது கோவில் கட்டுவது, சமூகத்துல முடிந்த சேவை செய்வது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். அவரவர்கள் ஜாதகத்தில் 9ஆம் பாவாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் இணைந்திருந்தால் அந்த கிரக அமைப்பு அந்த கோவில் திருப்பணி செய்வதற்கு, கோவில் கட்டுவதற்கு இவரும் ஒரு தூணாக இருப்பாரானா கண்டிப்பாக இருப்பார்னு சொல்லலாம். நான் பார்த்த ஜாதகம் ரிஷப லக்னம், 9ஆம் அதிபதி சனி பகவான், 10ஆம் அதிபதி சனி பகவான். அவர் எங்க இருந்தார்னா 5ஆம் இடத்துல இருந்தாரு. அப்ப அவருடைய குலதெய்வ கோவிலை கட்டுவதற்குண்டான அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருந்தது. அதை முன்னாடியே அவருடைய ஜாதகத்துல சொன்னோம். விருப்பம் இருக்குது, அதற்குண்டான வருமானமோ அதற்குண்டான ஒரு அமைப்போ எனக்கு தற்போது இல்லை அப்படிங்கிறது அவர் கூறிய பதில். அந்த கடவுள் அந்த கிரகத்தின் செயல்களை தானாக நடத்தி வைத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அவருடைய குலதெய்வ கோவிலுக்கு அவர் முன்னின்று ஒரு தனியாக அந்த கோவில் கட்டுவதற்குண்டான அமைப்பை அந்த ஜாதகருக்கு கொடுத்ததா அப்படின்னா நன்றாகவே கொடுத்தது அப்படிங்கிறது சொல்லலாம். இது இவர்களுக்கு மட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக அமைப்பின் படியும் அவர்களுக்கு இருக்குமானா இருக்கும். பொதுவாகவே நம்ம ஒரு திருப்பணி சம்பந்தப்பட்ட பணிகள் நடக்கும்போது இந்த குருவும் சனியும் சேர்ந்திருக்கும் போது